திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ள பாஜக பிரமுகரான நடிகை கஸ்தூரி, திமுக அரசு தமிழ்நாட்டு மக்களை குடிநோயாளிகளாக மாற்றிவிட்டதாகவும், தவேக தலைவர் விஜய் எந்த பிரச்சனைக்கும் குரல் கொடுப்பதில்லை எனவும் கடிந்துரைத்துள்ளார். திமுக அரசை பொறுத்த வரைக்குங்க தமிழ்நாட்டு மக்களை குடிமகன்களாக மாற்றிட்டாங்க, குடிநோயாளிகளாக மாற்றிட்டாங்க, ஒரு மதுவுக்கு அடிமையாக மாற்றிட்டாங்க. ஆனால் அதை விட முக்கியமாக கவர்மெண்ட்டே மதுவுக்கு அடிமையாயிடுச்சு. ஏன்னா பட்ஜெட்டு டாஸ்மாக் வருமானம் இல்லாமல் போடவே முடியாது. எல்லா நலத்திட்டங்களுக்கும் மதுவிலிருந்து ஒரு குடியை கெடுத்து தான் அந்த குடும்பத்துக்கு நம்ம நலத்திட்டங்களை அறிவிக்கும்படியான ஒரு நிலைமை இருக்குது. அதோடைய ஒரு நீட்சியாக தான் நீங்கள் இந்த பார்களை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் அதில் இன்னொரு மேட்ரு இருக்குது. பார் லைசன்ஸ் வாங்குறவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ எலெக்ஷனுக்கு நிதி உதவி தேவை, எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு இந்த பார்களுக்கெல்லாம் லைசன்ஸை கொடுத்து அது மூலமாக நிதி திரட்டி முன்னாடி பின்னாடி எல்லா விதமாகவும் நிதி திரட்டி கட்சிக்கு வலு சேர்க்குறாங்க.